உயிருக்கும் உடலுக்கும் உள்ள பந்தம் தான் ஜீவன். மூதாதையர் செஞ்ச கர்மான்னு ஒன்று இருக்கும். அது வந்து தொலைவே தொலையாது. அது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பெக்கிறோம் இல்லையா குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து இந்த ஜீவன் அடியில் தெரிஞ்சுக்கலாம். வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்க்குற நாடி வேறு, இந்த ஜீவநாடிங்கிறது வேறு. கடவுள்கிட்ட இருந்தே யூனிவர்ஸ்லேருந்தே வர மாதிரி அந்த எழுத்துக்கள் வந்து தங்கத்தில் வந்து மின்னி ஜொலிச்சு ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடும். ஆனால் ஓலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தான் இருக்கும். மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அதில் என்னென்னா பூர்வ ஜென்மத்தில் வந்துட்டு 2 பேரும் காதலிப்பாங்க. ஆனால் அவங்களால சேரவே முடியாது கடைசி வரைக்கும். இந்த ஜென்மத்தில் வந்து அவங்க எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கதையாக இருக்கும். கதை இல்லை, அது நினைவாகவே நான் பார்த்துருக்கேன். அந்த ஜென்மத்தில் நடந்தது தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம இல்லைன்னு வந்து சொல்லவே முடியாது. ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வசியத்தில் சிறந்து விளங்கும் ஹேமா மேம் தான் இருக்காங்க. எப்போயுமே நம்ம வந்து அவங்க கூட வசியம் பற்றி நிறையா விஷயங்கள் பேசுவோம். இன்னைக்கு அவங்க கூட ஜீவநாடி பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். அகத்தீஸ்வராய நமஹ. சாப பாப ரோக அகங்கார துர் விமோசன சகல சித்த அகத்தீஸ்வராய நமஹ. நம்ம வந்துட்டு ஜீவநாடி பற்றி இப்போ சில விஷயங்கள் சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் அதை பற்றி கேட்குறோம். இப்போ உங்களுக்கு அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஜீவநாடி அப்படின்னா என்னது ஃபஸ்ட்டு? அதாவது ஒரு உயிர், ஒரு ஒரு உடல் இருக்குது இல்லையா? அந்த உயிருக்கும் உடலுக்கும் உள்ள பந்தம் தான் ஜீவன். ஜீவன்னா ஆன்மா. ஸோ அந்த ஆன்மாவோட காலங்கள் நம்ம பிறப்பு மாற்றி பிறப்பு எடுத்துகிட்டே இருக்கோம் இல்லையா? அது வந்து 5000 வருஷம் இருக்குது. 5000 வருஷம் திருப்பி மறுபிறவி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட மூதாதையர் செஞ்ச கர்மான்னு ஒன்று இருக்கும். அது வந்து தொலைவே தொலையாது. நம்ம மூதாதையர் செஞ்ச பாவங்கள் வந்து தொலையாது. அது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்னா நம்ம 7 தலைமுறைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் 21 தலைமுறை கூட சொல்லுவாங்க. ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த ஜீவனோட அவஸ்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்கும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ இதில் வந்து கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பெக்கிறோம் இல்லையா குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர், அதாவது அவங்களோட ஃப்யூச்சர் வந்து இந்த ஜீவன் அடியில் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்களை வந்து இந்த ஜீவநாடியில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜீவநாடி அப்படிங்கிறது நாடி அப்படின்னாலே நம்ம பேசுகிறதுன்னு அர்த்தம். இப்போ அருள்வாக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜீவநாடியிலையும் அருள்வாக்கு சொல்கிற மாதிரி தான். அதாவது அது ஓலை இருக்கும், ஆனால் அந்த பனை ஓலை அது. அந்த ஓலையில் வந்து உங்களுக்கு எழுத்துக்கள் வந்து தோன்றி தான் மறையும். அதாவது அதுக்கு சில பவர் இருக்கணும். என் உடம்பெல்லாம் அப்படியே சில்லுன்னு அந்த பவர் அங்கே அதில் இருந்தால் மட்டும்தான் அது நிறைய தியானமோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்து அவங்களுக்கு கடவுள் வந்து ஆசீர்வாதம். எனக்கு இப்போ வந்து எத்தனையோ நாள் உங்களோட வந்து பேசியிருக்கேன். ஆனால் அப்போ வந்து எனக்கு இந்த ஜீவநாடி பற்றி பேசணும்னு இல்லை. இப்போ தான் பர்மிஷன் கொடுத்துருக்காரு அகதீஸ்வரர் சீரியஸாகவே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஜீவநாடி நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்கு, கிடச்சிருக்கு. அந்த ஓலைகள் வந்து கிடச்சிருக்குன்னா என் தாத்தா சித்தர் அவங்க மூலயமா அந்த விஷயங்கள் என் கைக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாமே நம்மளால் கணிச்சிக்க முடியும். அது வந்து அந்த ஓலையில் வந்து எழுத்துக்கள் வந்து இருக்காது. ஜஸ்ட்டு அது வந்து ஒரு தங்க நிறத்தில் நம்மளோட மெடிடேஷன் அந்த மாதிரி நம்மளோட கண்ணுக்கு அந்த பவர் இருந்துச்சுன்னா, அந்த கண்ணுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உட்கார்றீங்க, இல்லை நீங்கள் வந்து ஃபோனில் பேசுகிறீங்கன்னா, அப்போ பேசும்போது உங்களுக்கு ஆன்லைன்லேயோ அதுலேயோ இருக்கீங்கன்னா, நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து இதே மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு உரிய மெடிடேஷன் மூலயமா நாங்கள் வந்து அந்த நாடியை படித்து உங்களுக்குரியதை எழுதிட்டு உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை சொல்லுவோம். ஒருத்தர் தொடர்ந்து வறுமையிலே இருக்காங்க அப்படின்னா அது எதனால் அப்படிங்கிறத அந்த நாடியில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து நல்லா ரிச்சாக இருந்தாங்க, அப்படியே வந்து டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு தெரியாமல் முழிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் வந்து அந்த ஜீவநாடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அந்த நோய்க்குரிய மெடிசனே அவங்களுக்கு கிடைக்காம அப்படியே அங்கங்கே ரொம்ப தேடி அலைவாங்க. அப்போ அந்த ஜீவநாடியை நீங்கள் போய் பார்த்தா
அதில் அதில் வந்து அந்த இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு, இந்த பிறப்பில் இருக்கிறவங்களுக்கு, இந்த டேட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த டைம் பிறந்தவங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து என்ன, இந்த நோய்க்கு என்ன மருந்து அப்படிங்கிறது எல்லாமே அந்த நாடியில் வந்து இருக்கும், தெளிவாக இருக்கும். ஸோ அதையே நோக்கி அவங்க வந்து அந்த விஷயத்துக்குரிய ட்ரீட்மெண்ட் போனாங்கன்னா கட்டாயம் அதுலேருந்து சரியாயிருக்காங்க. ஒருத்தங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர் எல்லாமே. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த நீங்கள் நினச்ச போதெல்லாம் ஜீவநாடிலாம் வந்து பார்க்க முடியாது. அதுக்குரிய கால சூழ்நிலை அங்கே கடவுள் வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுத்து சரி ரொம்ப நீங்கள் வேண்டிகிட்டே இருந்து சொல்லும் போதெல்லாம் பேக் ஃபுல்லாகவே அப்படி சிவ்வுன்னு ஆகுது. அந்த அந்த டைம் வரும்போது அவங்களுக்கு விடையே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஒரு நாடியை பார்த்தீங்கன்னா கட்டாயம் அதுலேருந்து பதில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கணவன் தொட்ட கருமா, மனைவியும் கணவனும் சேர்ந்து பெற்றிருப்பாங்க இல்லையா குழந்தைகள, அந்த குழந்தைகள் வந்து சிலது வந்து உருப்படாமல் போயிருந்திருக்கலாம். இல்லை தொடர்ந்து அவங்க சிகிச்சை, அதாவது உடம்பு சரியில்லாமே இருந்திருக்கலாம். இல்லை தொடர்ந்து ஒருத்தங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கிற அதாவது குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரியான வியாதிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் அந்த தீர்வு வந்து அந்த ஜீவநாடியில் இருக்குது. ஸோ அது வந்து அதான் ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் எல்லாமே அதில் வந்து பார்த்துட முடியும். 100% பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கும் எல்லாமே. அவங்களுக்குரிய நேரம் காலம் வந்துச்சுன்னா அதுக்குரிய விடை வந்து அதில் கிடச்சிரும். அது வந்து தியானம் மூலிமா எங்களுக்கு அதான் அந்த எழுத்து வந்து தோன்றி மறையும் போது நம்ம எழுதி வச்சுருக்கும் போது அதுக்குரிய விடையெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லலாம் எடுத்து. அது வந்து அவங்க நேராக வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஃபோன் காலில் அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னே அவங்களுக்கு என்னத்தினால அந்த அவஸ்தை இருக்குது, அதுக்குரிய பரிகாரம் என்ன பண்ணால் அவங்க அது சரியாக வருவாங்க, அதுலேருந்து விடுதலை ஆவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஜீவநாடியில் தெளிவாக இருக்குது. ஓகே. அப்போ இதுவே நம்ம வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஒருத்தர் வந்து இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த மெடிசன் வந்து அவங்களுக்கு அந்த நாடியில் இருந்துச்சு. அதில் கொடுத்த உடனே அவங்க இப்போ வந்து நல்ல உயிரோட நல்லபடியாகவே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி ஆண்டு காலம் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கணவன் விட்டுட்டு மனைவி பிரிஞ்சாலோ, மனைவி வந்து கணவன் விட்டு பிரிஞ்சாலோ, அது என்னத்தினால பிரிஞ்சிருக்காங்க, என்ன ஏதுங்கிறது எல்லாமே அந்த நாடியில் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன அவங்க பரிகாரம் பண்ணணும்னா அது ஒவ்வொருத்தங்களுக்கு டிஃபர் ஆகும். ஆனால் ஒரு ஃபேமிலி எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக தொடரும், ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்துட முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஃபோன்லேயே எங்களுக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு விடை வந்து இந்த ஜீவநாடி மூலிமா எங்களால் வந்து சொல்ல முடியும். அது அதாவது இந்த ஜீவநாடியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்து அவங்களுக்குரிய நேரம் காலம் வந்தால் மட்டும்தான் எங்களையே தொடர்பு கொள்ள முடியும். ஜஸ்ட்டு அப்படியெல்லாம் வர முடியாது. அந்த அவங்களுக்குரிய அங்கே ஆசீர்வாதம் இருக்கணும். இருந்து நிறைய சுவாமி கும்பிட்டுட்டு எங்கேயுமே எனக்கு விடையே கிடைக்கல, எங்கே போனாலுமே எனக்கு அதுக்குரிய விடை இன்னுமே கிடைக்கலங்கிறவங்க இந்த நாடி மூலிமா அவங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. மேம், இப்போது நம்ம வந்து ஜீவ நாடி பார்த்து அவங்களுடைய கர்மாவெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஜீவ நாடி மூலமாக கணிச்சு அதிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியுமா? ஆமாம், இந்த கர்மா கிளென்சிங் தான் நம்ம பண்ணுறோமே. ஸோ அந்த கர்மா கிளென்சிங் அந்த நாடியில் அவங்களுக்கு அந்த கர்மத்தினால வருது. இந்த விஷயம் நீங்கள் இப்போ வந்து யாரையும் ஏமாத்துனாங்களோ, இல்லை வந்து பெண் சாபங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிலர் மண்ணை தூத்தி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அப்பா செஞ்ச தவறுனால பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் ஃபுல்லாகவே, என்ன பண்ணாலுமே தீராமல். ஆனால் அந்த பசங்க நல்ல பசங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு தீர்வு இல்லாமல் அந்த பனிஷ்மெண்ட்டை இவங்க அனுபவிப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன தீர்வு எல்லாமே அந்த நாடியிலே இருக்குது. இதெல்லாம் சொல்லும் போது என் உடம்பு அப்படியே ஒரு எனர்ஜி அப்படியே இறங்குது, அப்படியே ஃபுல்லாக எனக்கு அப்படியே ஸோ அந்த மாதிரி யாருமே ஒரு விடை தெரியாமல் ஒரு பயணத்தை நோக்கி ஒருத்தங்க இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்களை நாடி இந்த நாடி இதை வந்து பார்த்துக்கலாம். அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்க்குற நாடி வேறு, இந்த ஜீவ நாடிங்கிறது வேறு. வைத்தீஸ்வரன் கோயிலில் நீங்கள் பார்க்குறது வந்து வெறும் அஸ்ட்ராலஜி வச்சு பேர் ராசி நட்சத்திரம் வச்சு சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. மேலே கடவுள்கிட்ட இருந்தே யூனிவர்ஸ்லேருந்தே வர மாதிரி அந்த எழுத்துக்கள் வந்து தங்கத்தில் அப்படியே மின்னி ஜொலிச்சு ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடும்.
ஆனால் ஓலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ம் ம் அது வந்து அந்த ஒரு பண ஓலையினால் அது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த வாய்ப்புகள் படிக்கிறதுக்கு. ம் அது ஒரு சிலருக்கு கடவுள் ஆசி இருந்தேன்னா இருக்கும். ஏதோ கடவுள் நமக்கு அந்த அருள் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு 2-3 பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சொல்லும்போது அவங்களுக்குரிய விடை வந்து கிடச்சிரும். அது வந்து இவங்க எனக்கு வந்து ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுலேருந்து அவங்கள மீட்டெடுக்க முடியும். கண்டிப்பாக மேம். இப்போது நம்ம பேசுகிற விஷயங்களில் ஒரு விஷயம் ரொம்ப கன்ஃபார்மாக தெரியறது என்னென்னா, பூர்வ ஜென்மம் அப்படின்னு நமக்கு ஒன்று கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை வந்துட்டு அதோடைய நீட்சி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போது நம்மளுக்கு கடந்த ஜென்மத்தில் எதனா ஒன்று கிடைக்காம இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அதில் என்னென்னா பூர்வ ஜென்மத்தில் வந்துட்டு 2 பேரும் காதலிப்பாங்க. ஆனால் அவங்களால சேரவே முடியாது கடைசி வரைக்கும். சில விஷயங்கள் அவங்கள பிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க சேரணுங்கிறது தான் விதிங்கிறதுனால அவங்க இந்த ஜென்மத்தில் வந்து அவங்க எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கதையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கதை இல்லை, அது நினைவாகவே நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு ஜென்மம் வந்து நமக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 100 இயர்ஸ் முடிச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது கடவுள் வந்து ஒரு யுகமாக பிரிப்பாங்க. 100 இயர்ஸ் தான் ஒரு யுகம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு யுகத்துக்கு அப்படி வரும்போது கால நேரங்கள் சூழ்நிலைகள் மாற்றி அந்த பர்சனை நமக்கு வந்து நம்ம வந்து கர்மா ஃபுல்லுத்தையும் அனுபவிச்சிருப்போம். அனுபவித்து முடிச்சுட்டு கடைசியில் அந்த பர்சனை அவங்களையே போய் நம்ம போய் சென்றடையணுன்ற விதி போன ஜென்மத்தில் நமக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்க அந்த பர்சனும் சோல்மேட்டாக அவங்க சந்திப்பாங்க. அதுக்குரிய விஷயங்களை இந்த ஜென்மத்தில் அவங்க நடத்தி கொடுத்துருக்காங்க. நடத்தி கொடுத்ததை நான் பார்த்துருக்கேன். அது வந்து மாவீரன் அந்த மாதிரி படம் எடுத்தது வந்து சும்மா எடுத்திருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சினி ஃபீல்டில் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மைய கருத்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது நடைமுறையில் அவங்களுக்கு உண்மையான சம்பவத்தை தான் அதை வந்து எடுத்திருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இப்போ ஃபேஸ் எல்லாம் வந்து மகாலட்சுமியோட ஃபேஸ் எல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு க்ரீன் கலராக எனக்கு தோற்றம் கிடச்சிது. காலபைரவரோட தரிசனம் கிடச்சிது. ஆனால் அப்படியே சின்ன வயசுலலாம் நான் பார்க்கும்போது இது என்னடா க்ரீன் கலரில் வந்து ஃபேஸில் வந்து சுவாமியை எப்போ பார்த்தாலும் பிக்சரில் காமிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சது உண்டு. ஆனால் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நிஜமாகவே சுவாமியோட உருவம் நமக்கு கண்ணில் காமிக்கும் போது அந்த க்ரீன் வந்து உருவம் வந்து இப்போ மீனாட்சி அம்மனோட உருவம் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் இதில் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ரியலோட கலர், பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதாவது கண்டவர் வந்து சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நம்ம பார்த்துருக்கோம், அதை வந்து என்னால் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஏஞ்சல்ஸு பார்த்திங்கன்னா ஒரு கேட் ஏஞ்சல் இருக்குது. அந்த கேட் ஏஞ்சலில் வந்து பார்க்குறேன் நான், அது ஃபெதரோடு இருக்குது. அது அடுத்த 3ஆவது நாள் எங்களோட வீட்டில் வந்து அந்த கேட் இருக்குது. ஆனால் அதோட ஃபெதர் இல்லை. ஏன்னா அது இந்த பூமிக்கு வரும்போது அந்த ஃபெதர் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒவ்வொரு லோகங்கள் இருக்குது. அந்தந்த இதெல்லாம் போனால் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ இப்போ மாவீரன் படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜென்மத்தில் நடந்தது தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹிஸ்ட்ரிங்கிறது படிக்கிறது என்ன அப்படின்னா பண்டைய காலத்தில் நடந்த எல்லா காட்சிகளும் தான் அதான் கதைகள் எல்லாமே காட்சியாக்கப்பட்டிருக்கு. ஸோ அது நம்ம இல்லைன்னு வந்து சொல்லவே முடியாது, கண்டிப்பாக உண்டு. இப்போ யாரெல்லாம் வந்துட்டு ஜீவநாடியை நோக்கி வரலாம் மேம்? அதாவது யாருக்கெல்லாம் வந்து மனமுறிவு ஏற்பட்டிருக்கோ அவங்க வரலாம். மனமுறிவு அப்படின்னா சிலருக்கு அந்த வேர்டு புரியாது. கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்து டைவர்ஸ் வரலும் கோர்ட்டுக்கு வரலும் போனவங்க திரும்பி சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்குரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஜீவநாடியே நாடலாம். அதுக்குரிய விஷயங்களுக்குரிய பரிகாரங்களும் இல்லை கர்மா கிளென்சிங்கும் இல்லை ஹீலிங்கும் அந்த விஷயம் பண்ண முடியும். அடுத்து வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது எதனால் இல்லை, என்ன சாபத்தினால, எந்த ஜென்மத்தில் பண்ண பாவம், அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குரிய தீர்வு அந்த ஓலையில் இருக்கும். ஸோ அது கூட அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான் வர முடியும். அதில் வந்து நான் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு நடக்கணும்னு இருந்தால் தான் அந்த விஷயத்துக்கே வர முடியும். அடுத்து அதாவது வியாபாரம் எல்லாம் முடியாமல் போயிட்டு, அதாவது எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு விடிவே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில, ஆனால் இந்த பூமியில் வாழ்ந்தாகணும், இனி எப்படி காலங்களை நம்ம கழிக்கிறது அப்படின்னு தவிச்சிட்டு இருப்பாங்க நிறைய. அதாவது வீடு கட்ட முடியாமல் பாதியிலே நிற்கிறது. அடுத்து வந்து அதாவது சாபங்கள்னால உருக்குலைஞ்சி போயிடுவாங்க ஒரு சிலர். அதுக்கெல்லாம் என்ன ரீசனுன்னு ஏதாவது ஒரு ஜென்மத்தில் வந்து யாராவது ஒருத்தங்களுக்கு அந்த
தோணும் மனசுக்குள்ளே என்ன தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்கிறவங்க, அதுலேருந்து மீள முடியாமல் இருக்கிறவங்க இந்த ஜீவநாடியை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கல்யாணமே ஆகாமல் இருக்குது, கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது பிரச்சனைகளாக இல்லை இந்த நாட்டில். யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கோ அவங்க வந்து ஜீவநாடியை வந்து பார்க்கும்போது தெளிவாக கரெக்டாக அவங்களுக்குரிய பதில் வந்து கண்டிப்பாக கிடச்சி அதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியும். எந்த விதமான பிரச்சனைக்குமே வந்து அப்போ ஜீவநாடியில் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக உண்டு. அது வந்து நம்மளோட பண்டைய காலத்தில் வந்து கடவுளில் எழுதப்பட்டது அந்த விஷயங்கள் எல்லாம். இப்போ அகதீஸ்வரர் வந்து நமக்கு அந்த ப்ளஸ் பண்ணதுனால இந்த விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன். என்னடா இவங்க விஷயம் பற்றி பேசுவாங்க, என்னடா திடீர்னு ஜீவநாடினா அந்த கட்டு நம்மக்கிட்ட வந்திருக்கிறது யார் மூலியமாக தான் வரும், அது எல்லாருக்கிட்டையும் போகாது. வந்திருக்கு அப்படிங்கும்போது அதை படித்து சொல்கிறதுக்குரிய உத்தரவு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அது வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணணும். கண்டிப்பாக மேம். நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப பூரிப்பாக இருந்துச்சு. இப்படிலாம் கூட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்யூ.